ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கிய பொருள்லாம் எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 5 கிலோ கோதுமை மாவு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு 243. இதில் எக்ஸ்பைரி டேட் ஒரு 2 மாதம் முன்னாடி தான் இருக்குது. நான் இது கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டேன். உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட ஒரு 2 மாதத்தில் நீங்கள் கோதுமை மாவு தீர்ந்து போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 5 கிலோ மாவு பாக்கெட் வாங்கலாம். வெளியெல்லாம் 320 ரூபா விற்கிது. அடுத்தது துணி பவுட்ரு. இது ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட் தான். இது 3 கிலோ பவுட்ரு உங்களுக்கு 143 ருபீஸ்க்கு கிடைக்கிது. இதில் எம்ஆர்பி ரேட்டு 340 ருபீஸ் போட்டிருக்காங்க. அடுத்து டீ தூள், கண்ணன் தேவனுடைய டீ தூள் 1/2 கிலோ பேக்கெட்டு. எம்ஆர்பி 180 ருபீஸ். நான் 140 ருபீஸ்க்கு வாங்கினேன். டாட்டா சால்ட் தூள் உப்போட ரேட் எம்ஆர்பி ரேட்டு 23 ருபீஸு. நான் 18 ருபீஸ்க்கு வாங்கினேன். டொமேட்டோ கெச்சப் 750 கிராம். இது ரொம்பவே நல்ல ப்ரைஸ். இது அதாவது பாதிக்கு பாதி 120 ருபீஸ் அதில் போட்டிருந்துச்சு எம்ஆர்பி ரேட்டு. ஆனால் 60 ருபீஸ்க்கு தான் நான் இது வாங்கினேன். ரொம்பவே நல்ல கம்மியான ப்ரைஸ் தான். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் 1 லிட்ரு பேக்கெட்டோட ரேட் 101 ரூபா. நல்ல ப்ரைஸ் தான் இது. அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பவுல், இது ரைஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 37 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் ஃபோர்க் இருக்குது இல்லைங்களா, இது பசங்களுக்கு நம்ம ஃப்ரூட்ஸை இதில் குத்தி சாப்பிட்றதுக்கு நல்லா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இது 19 ருபீஸ்க்கு வாங்கினேன். இப்போ இந்த பொருள்லாம் வாங்கினதுக்காக 800க்கு மேலே போச்சுன்னா அவங்களே ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. 1/2 கிலோ சுகர் பாக்கெட்டும், அதுக்கப்புறம் இது 100 ஹிமாலயா பிராண்டில் 100 கிராம் ஹனி கொடுக்குறாங்க. அது ரெண்டும் ஒரு ரூபா நம்ம பே பண்ணி வாங்கணும். ஜஸ்ட்டு 1 ருபி பே பண்ணி வாங்கணும், ஹனியும் சுகரும். அதுக்கப்புறம் இந்த பேன் கேக் மிக்ஸ் 18 ருபீஸ்னு பே பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பொருள் வரக்குள்ளேயே உங்களுக்கு இந்த பில்லும் கொடுத்துருவாங்க. நம்ம பில்லை வச்சு செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா பொருள் வாங்கினா போதும். பொருள்லாம் எந்த டேமேஜும் எதுவுமே இல்லை. நல்லா உங்களுக்கு நல்லாவே நீட்டாகவே எனக்கு வந்துச்சு. ஒரு பாக்ஸில் வச்சு கொடுக்குறாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப அதை கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். இது நான் இந்த மாதம் வாங்கின பொருள் 2 கிலோ. இந்த ஃபஸ்ட்டு ஒரு துணி பவுட்ரு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா நல்லாவே இருந்தது. டைனமைட்டோடைய துணி பவுட்ரு. இது ஃப்ளிப்கார்ட் பிராண்டு தான். 3 கிலோ 143 ருபீஸ்க்கு வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான் நான் இந்த டைம் 2 பேக்கெட்டாக வாங்கிட்டேன். எனக்கு ரொம்பவே நல்லா கொஞ்சம் கம்மியான சீப்பான ப்ரைஸாக இருக்கிறதுனால நான் 6 கிலோ வாங்கியிருக்கேன். 3 கிலோ பாக்கெட்டோட ரேட் இதில் 340 போட்டிருக்கு. ஆனால் நம்மளுக்கு 143 ருபீஸ்க்கு தான் வருது. ரொம்பவே ரீசனபிளாக இருக்கிறதுனால நான் அதையும் வாங்கிட்டேன். இது ரேட் ஒரு நாளைக்கு முன்ன பின்ன இருக்கும். அதனால் ரேட் எப்படி இருக்குன்னு நீங்கள் டெய்லி செக் பண்ணி தான் கொஞ்சம் வாங்க வேண்டியதாக இருக்குது. 2 லிட்ரு ஃபெனாயிலோட ரேட் 88 ருபீஸு. அதுக்கப்புறம் இந்த மக்கனாவுடைய ரேட் தாமரை விதை இருக்கு இல்லையா, இதோட ரேட் இதில் 135 ருபீஸ் போட்டிருக்கு. ஆனால் 87 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். இப்பி நூடுல்ஸோடைய 12 பேக்கோட ரேட் 134 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஆனால் 8 பாக்கெட்டோட ரேட்டே 120 ருபீஸு. 134 ருபீஸ்ன்றப்போ ரொம்ப கம்மியானது. 1 கிலோ முழு உளுந்தோட ரேட் 146 ருபீஸ். ஆனால் இதில் 220 ருபீஸ்ன்னு போட்டிருக்கு. நான் 146 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் 1/2 கிலோ பாசிப்பருப்போட ரேட் 66 ருபீஸு. அதுக்கப்புறம் வேர்க்கடலை 1/2 கிலோ பாக்கெட்டு நான் 70 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆலா ரின்
ரின் பிராண்டோடைய ஆலா, இது வந்து வெள்ளை துணியெலாம் பசங்க வெள்ளை ஒயிட் யூனிஃபார்ம் போடுறதுக்காக வாங்கியிருக்கேன். 83 ருபீஸு. வினிகர் இது வந்து 27 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். எம்ஆர்பி வந்து 70 ருபீஸ் போட்டிருக்கு. சோயா சாஸோடைய எம்ஆர்பி ரேட் வந்து 73 ரூபா. ஆனால் வந்து நான் வந்து 33 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். சன்னா கடலைப்பருப்பு அரை கிலோ ரேட்டு 66 ரூபா. சந்தூர் ஹேண்ட் வாஷ் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. எம்ஆர்பி ரேட்டு 99 ருபீஸ். நான் வந்து 79 ருபீஸ்க்கு வாங்கினேன். 800க்கு மேலே போச்சுன்னா இந்த அரை கிலோ சுகர் பாக்கெட்டும் அதுக்கப்புறம் வந்து பாப்கார்ன் பாக்கெட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக மீன்ஸ் 1 ருபி வந்து நம்ம பே பண்ணணும். இது அரை கிலோ ரேட் வந்து 35 ருபீஸ் சுகரோட ரேட்டு. பட்டர் பாப்கார்ன் வந்து உங்களுக்கு வந்து இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 30 ருபீஸு. ஆனால் 1 ருபி வந்து பே பண்ணாலே உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடச்சிடும். இதுலேயும் உங்களுக்கு பில்லெல்லாம் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. நான் ஃபுட் ஐட்டம், ஃபுட் ஐட்டம் அப்படின்னு தனித்தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு பில்லு வந்துடும். நீங்கள் பில்லை வாங்கி கூட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொருள்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இந்த பொருள்லாம் கொடுக்குறாங்க. ரொம்பவே வந்து நல்ல ஒரு ஆஃபர் தான். ஃப்ளிப்கார்ட்டில் பொருள் வாங்கலாமா, கிராசரி ஐட்டம் வந்து வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வாங்கலான்னு தான் சொல்லுவேன். நல்லா வந்து ஒரு கம்மியான ரேட்டுக்கு கொடுக்கறதுனால நம்ம வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. நல்லா நீட்டாக வந்து பாக்ஸில் போட்டு டெலிவரி பண்ணுறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஆஃபர்னு தான் நினைப்பேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் பொருள் வாங்கலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கீழே மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.